அண்மை செய்தி காஞ்சிபுரம் காரப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை வளாகத்தில் மழை நீரானது முட்டிக்கால் அளவிற்கு தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளையும் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். மழை நீரை வெளியேற்றிட 2 டிராக்டர்கள் மூலம் மோட்டார்கள் கொண்டு தொடர்ந்து ஊழியர்கள் வெளியேற்றி வருகிறார்கள். மழை தொடர்வதால் வெள்ளத்தை அகற்ற முடியாமல் ஊழியர்கள் சிரமமடைந்திருக்கிறார்கள். ராட்சத இயந்திரங்களை கொண்டு வெள்ளத்தை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் வெள்ளம் புகுந்திருக்கிறது. மழை நீரானது முழங்கால் அளவிற்கு தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஷ். துரை வெங்கடேஷ், வணக்கம். மழைநீரை அகற்ற என்ன மாதிரியான துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது? முழு விவரங்கள். கண்டிப்பாக வணக்கம். இந்த வங்கக்கடலிலே உருவாகியிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி மண்டலம் காரணமாக தொடர்ந்து காஞ்சிபுரத்திலே தொடர்ந்து காலை முதலே இந்த மழைப்பொழிவானது காணப்பட்டு வருகிறது. ஆயினும் கூட இந்த மித முதல் கனமான மழையானது விட்டு விட்டு பெய்து வந்தாலும் கூட இந்த மித மற்றும் கனமான மழைப்பொழிவுக்கு தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதியானது காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை அடுத்திருக்கக்கூடிய காரப்பேட்டை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை. இந்த மருத்துவமனையிலே நோயாளிகள் தற்போது சிகிச்சை பெற்றும் வந்து செல்கின்ற வருகிறார்கள். இந்நிலையிலே தற்போது இங்க பகுதியிலே தற்போது நாம் இந்த காட்சியை ஒளிப்பதிவாளர் பூபாலன் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியிலே பார்த்தால் தெரிகிறது. இந்த காட்சியிலே 2 அடி அளவிற்கு சுமார் முட்டிக்கால் அளவிற்கு இந்த மழை நீரானது தற்போது குளம் போல இந்த மருத்துவமனை வளாகத்திலே தொடர்ந்து தேங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தேங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மழை நீரின் காரணமாக இங்கு வந்து செல்லக்கூடிய நோயாளிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகிறார்கள். இது மருத்துவமனை வளாகம் என்றாலும் கூட இந்த பகுதியிலே அமர்ந்து நோயாளிகள் வரக்கூடிய நோயாளிகள் சரி, அவர்களுடன் வரக்கூடிய இந்த நோயாளிகளுடன் வரக்கூடிய அட்டெண்டர் அவர்களும் இங்கே அமர்ந்து உணவருந்தும் அந்த இடமாக தான் இந்த இடமானது இருந்து வந்தது. ஆயினும் கூட இந்த பகுதியிலே குளம் போல் தேங்கி நின்று வரக்கூடிய இந்த மழை நீரை அப்புறப்படுத்தக்கூடிய வகையிலே தற்போது டிராக்டர்கள் மூலம் மோட்டார்களை கொண்டு தற்போது இந்த மழை நீரை அகற்றுவதற்கான வழிவகைகளானது செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த காலை முதலே தொடர்ந்து டிராக்டர்களை கொண்டு மோட்டார்களை கொண்டு தொடர்ந்து மழை நீரானது தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வந்தாலும் கூட தொடர்ந்து ஆயினும் கூட தொடர்ந்து இந்த மழை பொழிவின் காரணமாக இங்கே தற்போது இந்த மழை நீரானது வடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு மழைக்குமே இந்த பகுதியிலே தொடர்ந்து மழை நீரானது குளம் போல காட்சியளிப்பது வழக்கம் என்று வரக்கூடிய நோயாளிகள் தொடர்ந்து கவலை தெரிவிக்கிறார்கள். இது குறித்து தொடர்ந்து உடனடியாக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும். அதே போன்று இந்த பகுதியிலே தொடர்ந்து எவ்வித நிரந்தரமாக இந்த பகுதியிலே மழை நீரானது தேங்கி நிற்காதவாறு தொடர்ந்து துரிதமாக நடவடிக்கையினை மேற்கொண்டிட வேண்டும் என்பதே இந்த நோயாளிகளுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரை வெங்கடேஷ். சென்னை கிண்டியில் உள்ள மசூதி காலனி பகுதியில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மொய்தீன். மொய்தீன், வணக்கம். மழைநீரை அகற்றும் பணி நடைபெற்று வருதா? அங்க வரக்கூடிய வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? சென்னை கிண்டி மசூதி காலனி பகுதியில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி உள்ளதால் தற்போது பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சென்னை புறநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே மழையானது பெய்து வருகின்றது. கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலந்தூர், வேளச்சேரி, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வந்த நிலையில் சென்னை கிண்டி, வேளச்சேரி, மசூதி காலனி, ரேணுகு நகர், ஹவுசிங் போர்ட், ஸ்டேட் பேங்க் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி உள்ளது. இந்த மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து வருவதால் அப்பகுதியில் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த மழை நீருடன் சேர்ந்த விவரங்களுக்கு நன்றி மொய்தீன். செங்கல்பட்டு அண்ணா நகர் பகுதியில் குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் கடும் அவதிக்காலாகி உள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதாகர்.
சுதாகர் வணக்கம். மழைநீரை அகற்றும் பணி நடைபெற்று வருதா? முழு விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை பெய்து வரும் கனமழையால் செங்கல்பட்டு அண்ணா நகர் பிரதான குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்து மிகப்பெரிய அபாயமானகரமாக உள்ளது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் மழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு நகர பகுதியில் பிரதானமான சாலையான அண்ணா நகர் பகுதி, இங்கு அண்ணா நகர் 1 முதல் 6 தெருக்களில் தண்ணீர் புகுந்து முடியாத நிலையில் குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. குறிப்பாக 9வது தெரு, 2வது தெரு, 3வது தெரு, 4வது தெரு ஆகிய குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் சில வீடுகள் தண்ணீர் முழுகக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தண்ணீரை தற்போது வெளியேற்ற முயற்சியில் செங்கல்பட்டு நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மழைநீர் கலந்து வருவதால் கால்வாய்கள் பிளாஸ்டிக் குப்பைகள் சிக்கிக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அந்த கால்வாய்கள் தூர்வார்கள் மிக சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா நகர் பகுதியில் ரயில்வே தண்டவாளம் வடிகால் என உள்ள நிலையில் பக்கவாட்டில் தற்போது சுவர் கட்டியிருப்பதால் அக்குடியிருப்புகள் தண்ணீர் உள்ளே புகுந்து வெளிவர முடியாமல் தவிர்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போது அந்த பகுதியில் முழுவதுமாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுதாகர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருந்த பழமையான மரம் கனமழை காரணமாக வேரோடு சாய்ந்து உணவு தயாரிக்கும் கூடத்தின் மீது விழுந்தது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன் வணக்கம். விழுந்திருக்கக்கூடிய அந்த மரத்தை அகற்றும் பணி நடைபெற்று வருதா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம் தர்ஷினி. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த 2 தினங்களாக கும்பகோணம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது விட்டு பெய்து வருகிறது. இன்று மதியம் பெய்த கனமழையினால் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்தில் மையப்பகுதியில் இருந்த 100 ஆண்டு பழமையான அந்த தூங்குமூஞ்சி மரம் என்ற அந்த பெரிய மரமானது வேரோடு சாய்ந்து விழுந்தது. இது அந்த அருகில் இருந்த சமையல் தயாரிக்க கூடத்தின் மேல் விழுந்ததுனால அசம்பாவிதம் ஒன்றும் நடக்கல. அதனால யாருக்கும் காயமும் ஏற்படலை. அதே நேரத்தில் இப்போ அந்த பகுதியில் தடுப்பு அமைத்து தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு படையினர் பணியாளர்கள் அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் புத்தம்பாக்கத்தில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாக இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர், பூந்தமல்லி, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, நுழிஞ்சூர், ஊத்துக்கோட்டை, திருத்தணி என அனைத்து பகுதிகளிலும் கனமழையானது காலை முதல் கனமழையானது பெய்து வருகிறது. மேலும் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக முக்கிய ஏரிகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. அதுபோல் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அங்கு 1000 கனநீர உபரி நீரானது தற்போது திறந்துவிடப்பட்டுள்ளது. அதுபோல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியம் குத்தம்பாக்கம் பகுதிகளில் உள்ள 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்து வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழல் அங்கே ஏற்பட்டுள்ளது. அதுபோல் சாலையிலும், அதாவது குத்தம்பாக்கம் பகுதியில் உள்ள சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வீடுகளை விட்டு வெளியேற கடைக்கு சென்று அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத அங்க ஒரு அவலமான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் அப்பகுதி மக்கள் உடனடியாக கிராமத்தை சூழ்ந்துள்ள வெள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் எனவும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு.